ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. இவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். ஆம், பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். 2 வாரங்களுக்கு முன்னாடி அந்த முக்கியமான அந்த சத்துர் ஸ்லோகி, அந்த பகவத்கீதையினுடைய சாரம், பகவத்கீதையினுடைய முக்கிய பகுதி எதுனா அந்த பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தினுடைய சாரம் அந்த 4 ஸ்லோகங்கள். முக்கியமாக பக்தர்கள் பகவத்கீதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த 4 ஸ்லோகங்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ என்னென்ன பார்த்தோம்னா, அகம் சர்வஸ்ய பிரபு மத்த சர்வம் பிரவர்த்தது இதி மத்வா பஜந்தேமா பூத பாவ சமன்விதாக. ஸோ அர்ஜுனா, நான் தான் இந்த ஆன்மீக உலகத்திற்கும் ஜட உலகத்திற்கும் மூலம் நான் தான். எல்லாமே என்னிடம் தான் தோன்றுகின்றன அப்படின்னு இதை நன்றாக அறிந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றார்கள். ஸோ இதில் 4 ஸ்லோகங்களில் பகவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பக்தர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 பேருக்கும் உள்ள அன்பு பரிமாற்றம். ஸோ அதுதான் பக்தி யோகம். ஸோ அதை பற்றி சொல்லிருக்கு. முதல்ல அர்ஜுன் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அர்ஜுனா இந்த ஜட உலகம் மற்றும் ஆன்மீக உலகங்கள் மற்றும் ரெண்டுமே என்னிலிருந்து தோன்றுகின்றன அர்ஜுனா அப்படின்னு. அனைத்திற்கும் மூலம் நான் தான். ஸோ கிருஷ்ணரை விட்டு தனித்து இந்த உலகத்தில் தேடி பார்த்தா கூட எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒன்று கிருஷ்ணருடைய நேரடியாக சார்ந்ததாக இருக்கும், இல்லாட்டி அவருடைய சக்தியாக இருக்கும். அதுதான் கிருஷ்ணன் அதை தெரிந்தவரிடம் சரணடைந்து இதயபூர்வமாக அவரை வழிபடுகின்றார்கள். பாவ சமன்விதாக அப்படின்னார். அடுத்த ஸ்லோகத்தில் பக்தர்கள் எப்படி இருக்காங்க? மத் சித்தா மத் கத பிராண போதையந்த பரஸ்பரம் கதையந்த மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. பக்தர்கள் எப்பொழுதுமே சிந்தனையில் மூழ்கியுள்ளனர். அவருடைய பிராணம், அவருடைய அந்த வாழ்க்கையை முழுவதுமாக அவருடைய கிருஷ்ணனுடைய தொண்டிற்காக அர்ப்பணிக்கிறார்கள். மற்றும் தங்களுடன் உரையாடுவது, போதையந்த பரஸ்பரம் மற்றும் கதையந்த ஷாம் நித்தியம். ஒவ்வொருத்தங்களுக்கு உபதேசித்து கொண்டும் உரையாடி கொண்டும் அவங்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு பேரின்பம், பேரானந்தம் வருகின்றார்கள். பேரானந்தமும் திருப்தியும் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. அதன் மூலமாக கிருஷ்ணரை பற்றி ஒருவருக்கொரு ஒருவருடன் பரஸ்பரம் பேசிக்கொள்வதன் மூலமாக அவர்கள் பேரானந்தமும் திருப்தியும் அடைகின்றனர் அப்படின்னார். இந்த மாதிரி உள்ள பக்தர்களுக்கு கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்வதற்கான அறிவு, கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்வதற்கான அந்த ஞானம் எவ்வாறு கிடைக்கின்றது? கிருஷ்ணரை பற்றி அவரே வெளிப்படுத்தினால் தவிர நம் கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவரே தான் அவரை பற்றி நமக்கு அந்த அறிவை, அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். நம்ம சூரியன் இருக்கும்போது சூரியனை மேகம் மறைத்திருக்கும் போது மேகம் பார்க்கணும் அப்படின்னா அந்த மேகம் விலகினால் தான் பார்க்க முடியும். அது மாதிரி அந்த மாயத்திரையை விலக்கினால் தான் பார்க்க முடியும். கிருஷ்ணர் அந்த மாயத்திரையால் நம்ம மூடப்பட்டிருக்கின்றோம். எப்பொழுது அந்த மாயத்திரையை கிருஷ்ணர் விளக்குகின்றாரோ யோகமாகிறது, அப்பொழுதுதான் கிருஷ்ணரை நம்ம பார்க்க முடியும். தேஷாம் ததயுத்தானம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததா நீ புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாத்திதே. ஸோ அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ள பக்தர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கான தேவையான நானே வழங்குகின்றேன் அப்படின்னு கிருஷ்ணன் இதில் சொல்றாரு. அந்த அறிவை நான் தான் வழங்குகின்றேன் அர்ச்சனா, நான் தான் வழங்குகின்றேன். அந்த மாதிரி பக்தர்கள் எப்படி எப்படி ஈடுபட்டிருக்காங்கன்னா பக்தி தொண்டில் பிரீத்தி பூர்வம் அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளார்கள். யாராவது வற்புறுத்தலால் ஈடுபடலை, இல்லாட்டி அவங்க தேவையினால் ஈடுபடலை, அவங்க அன்பினால் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஸோ எப்படி அந்த அறிவை வழங்குகின்றார் கிருஷ்ணர்? கிருஷ்ணர் எப்படி வழங்குகின்றார்னா எல்லாருக்குமே பண்டிதர்களாக இருக்க மாட்டாங்க. 1-2 பேருக்கு அந்த படித்தவர்களுக்கு ஆம், பாகவதம், பகவத்கீதை அந்த மாதிரி படித்து வழங்க முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும் ஒரு குருவின் வழிகாட்டுதலின்படி. சிலருக்கு படிக்க முடியாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? எப்படி கிருஷ்ணன் அந்த அறிவை வழங்குகின்றார்? தேஷாம் ஏவானுக்கம் பார்த்தம் அகம் அஜான ஜம் தமக
நாஷ்யாம் யாத்ம பாவஸ்து ஞான தீபேன பாஸ்வதா. எப்படி அவர் வந்து விசேஷ கருணையை காட்டலாம் கிருஷ்ணர் அவருடைய பக்தர்களுக்கு விசேஷ கருணையை காட்டுகின்றார்கள். யார் வந்து நாம ஜெபம் செய்து கிருஷ்ணரை பற்றி எந்நேரம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவங்களுக்கு விசேஷ கருணையை காட்டுவதற்காண்டி அவர்களுடைய இதயத்தில் பரமாத்மாவை வசிக்கக்கூடிய கிருஷ்ணர் அறியாமையினால் பிறந்த அறியாமையினால் பிறந்த இருள், அந்த இருளை உம், அந்த ஞானமெனும் சுடர்விடும் தீபத்தினால் அளிக்கின்றேன். ஞானமெனும் சுடரும் தீபத்தினால் அளிக்கின்றேன். நான் தான் அர்ஜுனா உன்னுடைய இதயத்தில் வசித்துக் கொண்டு அந்த ஞானம் ஞானம் என்ற அந்த அந்த ஒளி விளக்கை ஏற்றுகின்றேன். அதன் மூலமாக அந்த அறியாமை வந்து உன்னிடம் அழிகின்றது. அழிகின்றது. இது வந்து நான் உன் பக்தர்களுக்கு காட்டக்கூடிய விசேஷ கருணை அப்படிங்கிற அந்த 4 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இன்னைக்கு வந்து 3வது பகுதியை வந்து பார்க்க போகின்றோம். 3வது பகுதியை பற்றி பார்க்க அர்ஜுனன் வந்து ஆம், கிருஷ்ணர் வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் இருக்காரு. 7வது அத்தியாயத்திலிருந்து பார்த்தா வந்து கிருஷ்ணர் தான் வந்து பேசிட்டே இருக்காரு. அர்ஜுனன் வந்து கேட்ட கேள்விகள் வந்து மிகவும் வெகு சில தான். அர்ஜுன் முக்கியமாக வந்து இந்த பக்தி யோகம் பகுதி, 2வது ஸ்லோகத்திலிருந்து 2வது அத்தியாயத்திலிருந்து கிருஷ்ணர் சொன்னது, பகவத்கீதை இது வரைக்கும் கிருஷ்ணர் சொன்னது, குறிப்பிட்ட இந்த 4 ஸ்லோகங்கள், இந்த சதுர் ஸ்லோகிஸ், இந்த முக்கியமான இந்த சாரம், அதை சொன்ன உடனே அர்ஜுனுடைய உணர்தல் என்ன? அர்ஜுன் வந்து எதை வந்து உணர்கிறார்? அதை உணர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணரை வந்து கேட்கப்படுவது என்ன? கேட்கப்படுவது என்ன? அப்பத்துல வந்து கிருஷ்ணன் வந்து அதுதான் வந்து இந்த அடுத்த பகுதி. அடுத்த பகுதி வந்து 12வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க போறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அர்ஜுன உவாச்ச परं ब्रह्म परं धाम पवित्रं परमं भवान् पुरुषं शाश्वतं दिव्यम् आदिदेवम् अजं विभुम् आगुस्त्वं ऋषियत्सर्वे देवर्षिर्नारदस्तथा असितो देवलो वा व्यास स्वयं सैव प्रविश्य मे. அர்ஜுனன் கூறினான், நீரே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரமசத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதிதேவர், பிறப்பற்றவர், மிகப் பெரியவர். உம்மை பற்றிய இந்த உண்மையினை நாரதர், அசித்தர், தேவலர், வியாசர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இதை இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர். பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவம் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். அர்ஜுனன் வந்து இதை பற்றி அந்த இதுவரைக்கும் என்ன புரிஞ்சிருக்கும், இதுவரைக்கும் கிருஷ்ணரை பற்றி என்ன தெரிந்திருக்கின்றான் என்று வந்து அர்ஜுன் வந்து இந்த ஸ்லோகங்களை சொல்றாரு. முதல்ல சொல்றது வந்து பரம் பிரம்ம பரம் தாம அப்படிங்கிறார். பரம் பிரம்ம பரம் பிரம்மனா அர்ஜுனா நீங்க தான் வந்து உண்மை, உங்களுக்கு மேல வந்து வேற எந்த உண்மையும் இல்லை. பரம் பிரம்மன். பரம் தாமம், தாமங்கிறது வந்து இருப்பிடம். இருப்பிடம் உங்களுக்கு நீங்க தான் வந்து எல்லா இருப்பிடங்களுக்கும் சிறந்த இருப்பிடம், உங்களுடைய இருப்பிடம். அதாவது கோலோக விருந்தாவன். கோலோக விருந்தாவன் எல்லா இருப்பிடங்களிலும் சிறந்த இருப்பிடம். பவித்ரம் பரமம் பவான். பவித்ரம் பரமம் பவான். நீங்க தான் வந்து மிகவும் தூய்மையானவர். மிகவும் தூய்மையானவர். உங்களுக்கு மேல வந்து தூய்மையானவர் வந்து யாரும் இல்லை. யாரும் இல்லை. ஸோ அந்த கிருஷ்ணர் வந்து நீங்க தான் வந்து இந்த உங்களுக்கு மேல வந்து கிருஷ்ணருக்கு சமமாகவோ, கிருஷ்ணருக்கு மேலாகவோ யாரும் இல்லை. ஆம். அதான் வந்து கிருஷ்ணன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, "மத்தக பிரம்மம் நானியத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் பூர்த்தம் சூத்ரே மணிகணவைன." அர்ஜுனா வந்து எனக்கு சமமானவர்களோ, எனக்கு மேல்பட்டவர்களோ யாரும் கிடையாது. எப்படி வந்து ஒரு ஒரு மாலையில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருக்கின்றனோ, எல்லாமே வந்து அந்த அந்த நூலை சார்ந்து தான் இருக்கின்றது. அதுபோல அனைத்துமே வந்து என்னை சார்ந்து தான் இருக்கின்றது அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு, சொல்லியிருந்தார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, புருஷம் சாஸ்வதம் திவ்யம். புருஷம் சாஸ்வதம் திவ்யம். நித்தியம். சாஸ்வதம்னா நித்தியம். எல்லாத்துக்குமே வந்து நித்தியமானவர்.
எல்லாத்துக்குமே திவ்யமானவர். அப்புறம் புருஷம். அதாவது வந்து எல்லா புருஷருக்கும் உயர்ந்த புருஷர். ஆதி தேவன். ஆதி தெய்வம்னா வந்து அந்த தேவர்கள். தேவர்கள் எல்லாற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆதி. அவர்தான் வந்து தோன்றவர்கள். தேவர்கள் அனைவருமே வந்து அவரிடம் வந்து தோன்றுபவர்கள். அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அஜம். அஜம்ங்கிறது வந்து பிறப்பற்றவர். அவர் வந்து நம்மள மாரி பிறப்பற்றவர் கிடையாது. அவர் வந்து எப்பொழுதுமே இருப்பவர். விபும். விபுங்கிறது வந்து மிகப்பெரியவர். மிகப்பெரியவர். ஸோ இந்த மாரி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை வந்து பரம் பிரம்மா, பரம் தாம, பவித்ரம், பரமம் பவான், புருஷம் சாஸ்வதம் திவ்யம், ஆதிதேவம், அஜம், விபும் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஸோ அது மட்டும் வந்து உடனே வந்து எல்லாரும் நினைப்பாங்க, என்னது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய நண்பன். அதனால வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஒரு முகஸ்துதி பாடுறதுக்காண்டி இந்த மாரி சொல்லலாம். அப்படிங்கிறது வந்து 1, 2 பேருக்கு தோணலாம். உடனே தான் அதனால வந்து அர்ஜுனன் வந்து அடுத்த ஸ்லோகத்தில 13வது ஸ்லோகத்தில என்ன சொல்றாரு? "ஆகுஸ்த்வாம் ரிஷ்ய" அப்படிங்கிறாரு. "ஆகுஸ்தாம் ரிஷ்ய" ரிஷிகள். ரிஷிகளும் இதே தான் அர்ஜுனா கிருஷ்ணர் சொல்றாங்க அப்படிங்கிறார். கிருஷ்ணா நான் மட்டும் இத சொல்லல. ரிஷிகளும் இதே தான் சொல்றாங்க அப்படிங்கிறார். யார் யார் எந்தெந்த ரிஷிகள் சொல்றாங்க? எல்லா ரிஷிகளும் சொல்றாங்க. சர்வே சர்வேங்கிறதுல மட்டும் அதில வந்து குறிப்பிட்ட குறிப்பிட்ட ரிஷிகள விட்டுட்டு சொல்றாரு அவரு. தேவ ரிஷிர் நாரதஸ்ததா. தேவர்களின் ரிஷி. தேவர்களுடைய ரிஷிகளான நாரதர். நாரதரும் இந்த மாரி தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல. வேற யார் சொல்லியிருக்காங்க? அ அசித்தர், அஷிதோ, எ தேவலர், தேவலோ, வியாசர், வியாசர், ம் ஸ்வயம் சைவ பிரவீஷ்மே அப்படிங்கிறார். அ பிரவீஷ்மே அப்படிங்கிறார். அ எல்லாத்தையும் வந்து நீங்களே இப்ப சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறார். அத வந்து இப்ப நீங்களே இப்ப சொல்லியிருக்கீங்க. என்னென்ன ரிஷிகள் சொல்லியிருக்காங்கன்னா, நாரதர் சொல்லியிருக்காரு, அசிதர் சொல்லியிருக்காரு, தேவலர் சொல்லியிருக்காரு, வியாசர் சொல்லியிருக்காரு. எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இத வந்து இப்ப வந்து ம் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எனக்கும் இதைப் பற்றி உணர்ந்திருக்கின்றது அப்படின்னு. என்னென்ன அப்படிங்கிறது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை வந்து சொல்றாரு. ஆம். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் வந்து இதற்கு பின்னால் வந்த ரிஷிகள். ராமானுஜர், ஆம் ம் அதுக்கு ராமானுஜர் சொல்லியிருக்காரு. மாதவேந்திரபுரி, ஈஸ்வரபுரி, சைத்தன்ய மகாபிரபு, அ அந்த மாரி அதுக்கப்புறம் வந்து ரிஷிகள். அதுக்கப்புறம் வந்து அ ஆச்சாரியர்கள். எத்தனையோ பேர் வந்து மறுபடியும் வந்து இத வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. அதனால அர்ஜுனன் வந்து இது என்னுடைய சொந்த கருத்துக்கள் மட்டும் இல்லை அர்ஜுனா. கிருஷ்ணா, அ நீங்க சொல்லியிருக்கீங்க. மற்ற ரிஷிகள் இதை உறுதி செஞ்சிருக்காங்க. இப்ப நானும் உணர்ந்திருக்கின்றேன். அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுனன் வந்து இங்க சொல்றாரு. ஸோ அந்த அ அர்ஜுனன் வந்து இந்த கிருஷ்ணரை வந்து பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொள்கின்றார். நீங்க தான் வந்து பரபிரம்மன், ம் புருஷோத்தமராய முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத சொல்றார். அந்த கிருஷ்ணன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அனைத்தையும் அனைவரையும் தோற்றுவிப்பவன் நான் தான். தோற்றுவிப்பவன் நான் தான் அப்படின்றார். வந்து தேவர்கள், மனிதர்கள் எல்லாருமே வந்து கிருஷ்ணரை வந்து சார்ந்திருக்கின்றார்கள். கிருஷ்ணரை ஆனா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து, நம்ம தேவர்களும், மனிதர்களும் நம்முடைய அறியாமையின் காரணத்தினால வந்து நம்ம வந்து நம்மளை வந்து பூரணம் வந்து முற்றிலும் நம்ம வந்து நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றோம். முற்றிலும் நிறைந்தவர்கள். நம்ம வந்து சுதந்திரமானவர்கள். நம்ம எதையும் சார்ந்தில்லை. ஏன்னா கிருஷ்ணன் வந்து "சூத்திரை மணிகண இவ" அப்படின்னாரு. எப்படி வந்து ஒரு அ மாலையில உள்ள முத்துக்கள் வந்து அந்த நூலை சார்ந்திருக்கின்றன, அதுபோல எல்லாமே சார்ந்திருக்கின்றன அப்படின்னு நினைக்கிறான். கிருஷ்ணர் சொன்னார். ஆனாலும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய அந்த மாயையினால் வந்து நினைக்கின்றோம், நான் சுதந்திரமானவன், நான் பூரணமானவன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அறியாமையினால் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஸோ அந்த பக்தி தொண்டு செய்யும்போது வந்து இந்த அறியாமை வந்து நம்மிலிருந்து விலக்கப்படுகின்றது விலக்கப்படுகின்றது. இதை வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் வந்து ஆம், எப்படி வந்து அவரை பற்றி விளக்கினாரோ, அந்த அதன் மூலமாக அந்த அறியாமை வந்து விலக்கப்படுகின்றது. அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து போன ஸ்லோகத்துல சொன்னார் கடைசியில. எப்படி வந்து நான் ஒரு தீபம் தீபம் போல் இதயத்தில் வசித்துக் கொண்டு அறியாமையை வந்து விளக்குகின்றேன் அப்படின்னு. ஸோ அதுபோல் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய கருணையினால் கிருஷ்ணருடைய கருணையினால் வந்து அவருக்கு வந்து அந்த அறியாமை வந்து விளக்கப்படுகின்றது. கிருஷ்ணரை வந்து பரம உண்மையாக, பரம சத்தியமாக ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டார். ஸோ அந்த மறுபடியும் வந்து இந்த மூலமாக வந்து பார்க்கும்போது வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதால் மூலமே மட்டும் அந்த அறியாமை வந்து புரிந்து விளக்கப்படும். கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்ள முடியும். இந்த மாரி வந்து அ ஏற்கனவே பார்த்துருக்கோம். வந்து கிருஷ்ணர் தான் வந்து முதல் முதற் கடவுள் அப்படிங்கிறத வந்து நம்ம வேத இலக்கியங்களும் வந்து விளக்கப்படுகின்றன. ஸோ இந்த கேன உபநிஷத்தாகவும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆம் முண்டக்க உபநிஷத்தம், அது மாரி பலவிதமான உபநிஷத்தங்கள்ல வந்து கிருஷ்ணர் தான் வந்து
ம். முழுமுதற் கடவுள் மற்றும் அவரை சிந்திப்பதன் மூலமாக அவரை சிந்திப்பதன் மூலமாக மட்டுமே அவரை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த இதுதான் வந்து ஸ்மரணம். ஸ்மரணம் வந்து அந்த பக்தி தொண்டினுடைய ஒரு வழி. அவரைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதன் மூலமாக ஒருவன் தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு, இந்த ஜட உலகிலிருந்து விடுபட முடியும். விடுபட முடியும். அதுக்கப்புறம் வந்து மிகவும் தூய்மையானவர். பவித்ரம். கிருஷ்ணன் வந்து தூய்மையானவர்கள் வந்து மிகவும் தூய்மையானவர் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து தூய்மையால் தெரிந்து கொள்ள முடியும்போது வந்து நம்ம பாவங்கள்லேருந்து தூய்மை அடைய முடியும். எப்படி வந்து நம்ம வந்து அழுக்கா இருக்கும்போது வந்து ஏதாவது ஒரு அ நம்ம ஒரு தூய்மையான பொருள நாடுனா தான் வந்து நம்ம வந்து தூய்மைப்படுத்த முடியும். இப்ப நம்ம வந்து அ ரொம்ப அழுக்கா இருக்கும்போது சோப் போட்டா தான் வந்து இந்த அழுக்கு போகுது. ஸோ அது மாரி வந்து கிருஷ்ணர் வந்து தூய்மையானவர். அது மாரி நம்ம கிருஷ்ணரை வந்து புரிந்து கொள்ளும்போது வந்து நாமும் தூய்மை அடைந்து பாவ செயல்களிலிருந்து விடுதலை அடைய முடியும். ஸோ கிருஷ்ணரிடம் சரணடையாத வரை வந்து நம்ம பாவ செயல்களிலிருந்து பாதிப்புகளிலிருந்து தப்பவே முடியாது. தப்பவே முடியாது. ம் அ அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து கிருஷ்ணரிடம் தியானம் செய்து கொண்டு அவர்களுடைய அந்த திவ்யமான உறவை அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்க வேண்டும். ம். கிருஷ்ணர் தான் வந்து அதான் வந்து அர்ஜுன் வந்து மறுபடியும் வந்து அந்த ரிஷிகளை மேற்கோள் காட்டுகின்றார். ஆம். ம். பாகவதம் பகவத்கீதையில வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் தான் முதற் கடவுள். கிருஷ்ணர் என்று எதுவும் இல்லை. அகம் சர்வஸ்ய பிரபோ மதக சர்வம் பிரவர்த்ததே புப்தாரம் தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் மதக ம், பரத் பரத்திரம் நாண்யத் அப்படின்னு சொல்லி திரும்ப 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 சொல்லியிருக்கு. நான் கிருஷ்ணருக்கு தான் கிருஷ்ணரை சார்ந்து எதுவும் இல்லை. கிருஷ்ணர் தான் வந்து முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி திரும்ப 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 சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து ம். எந்த ஒரு குழப்பமுமே கிடையாது. எந்த ஒரு குழப்பமே கிடையாது. அவர்தான் வந்து ஆதி புருஷர். அவர்தான் காரணம் சர்வ காரணங்களுக்கு காரணம். ஈஸ்வர பரமகிருஷ்ணன் சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர்காவிந்து சர்வ காரண காரணம். அ இந்த இந்த ஞானம் இந்த ஞானத்தை வந்து நான் வந்து எப்படி உண்மையாக அதை வந்து உணர முடியும் அப்படின்னா வந்து பக்தி தொண்டின் மூலமாக தான் உணர முடியும். பக்தி தொண்டின் மூலமா தான் உணர முடியும். அப்புறம் இன்னொன்னு இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வந்து, இந்த மாரி உள்ள அர்ஜுனன் குறிப்பிட்டு காண்பித்த பண்புகள், பண்புகள் வந்து ஒரு நபரைத்தான் சார்ந்திருக்க முடியுமே தவிர, ஒரு பிரம்மத்தை சார்ந்திருக்க முடியாது. ஒரு பிரம்மத்தை சார்ந்திருக்க முடியும். இதுதான் வந்து நம்ம வந்து தனிப்பட்ட ஆத்மாவிலிருந்து பரமன் வேறுபட்டவர், வேறுபட்டவர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஏன்னா இது வந்து சாதாரண மக்கள் வந்து பரம் பிரம்ம, பரம் தாம, பவித்ரம் பரமம் பவான், புருஷம் சாஸ்வதம் திவ்யம், ஆதி தேவம், அஜம், விபும், ஆதி தேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவர் அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாரி அஜம், நான் வந்து பிறப்பற்றவன் சொல்ல முடியாது. இந்த இந்த சாஸ்வதம், நான் வந்து நித்தியம், நித்தியமானவர் அப்படிங்கிறது திவ்யமானவன், அனைவருக்கும் இருப்பிடம், உன்னத ஒரு இருப்பிடம் சொல்லி வந்து யாராலயுமே சொல்ல முடியாது இந்த மாரி. இதனால தான் இது வந்து ஒரு நபரைத்தான் சாரும். அதுவும் முக்கியமா வந்து இது வந்து கிருஷ்ணரை தான் சாரும். கிருஷ்ணரை தான் சாரும். ஏன்னா வந்து நான் கடவுள் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வந்து நம்மளும் சச்சிதானந்தம் தான். நம்மளுடைய ஆத்மாவும் சச்சிதானந்தம். ஆனா வந்து நம்ம வந்து அந்த ஒரு துகள், ஒரு சுரங்கத்துக்கும், தங்கத் துகளுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. 2மே பண்பில் ஒன்றாக இருக்கலாம். கடல்ல வந்து ஒரு துளி நீர் எடுத்து பார்த்தா அதுவும் உப்பா தான் இருக்கு. அந்த கடலும் உப்பா தான் இருக்கு. அப்படிங்கும்போது நானும் கடலும் ஒரு துளி நீர் வந்து நானும் கடல் அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து அது வந்து அர்த்தமற்றது. அது வந்து அளவின்படி பார்க்கும்போது வந்து கடல் வந்து எல்லையற்றது. அந்த ஒரு துளி தண்ணீர் வந்து ஒரு துளி கடல் தண்ணீர் வந்து மிகவும் சிறியது. ஸோ அந்த மாரி தான் அ ஒரு காட்டுத்தீ அப்படின்னா வந்து அதுலேருந்து ஒரு பொறி. அது அது ஒரு பொறி தான் நான். ஸோ அத வச்சுட்டு நான் வந்து நான் தான் கடவுள், நான் தான் பிறப்பற்றவன், மிக பெரியவன் சொல்லி இந்த இந்த ஒரு பண்புகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். யாராவது வந்து நம்ம வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னா வந்து நீ பரபிரம்மனா? உன்னத உறுப்பிடம் நீதானா? மிகவும் தூய்மையானவன் நீதானா? பரமசத்தியம் நீதானா? நித்தியமானவரா? திவ்யமானவனா? ஆதி தேவர்களா? தேவர்களின் தேவர்களா? பிறப்பற்றவரா? பெரியவரா? அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒத்துக்கொள்ள முடியும். ம். அப்புறம் வந்து எப்படி பகவத்கீதையை புரிந்து கொள்வது? அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரின் கருணையால் வந்து அர்ஜுனன் வந்து ம், பகவத்கீதையை புரிந்து கொள்கின்றான். அந்த பகவத்கீதையை வந்து புரிந்து கொள்ள நான் வந்து இந்த இந்த 2 பதங்கள். இதில அந்த 2த்துல வந்து எப்படி வந்து அர்ஜுன் வந்து கிருஷ்ணரை வந்து ஒப்புக்கொள்கின்றானா, பரம்பிரம்மா, பரந்தாமன்னு சொல்லி. அது மாரி வந்து நம்ம வந்து ஒப் 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 ஒப்புக்கொள்ள வேண்டும். மற்றும் பகவத்கீதை அந்த சீட பரம்பரையின் வழியாக அந்த அ
குரு சீடர். அந்த பரம்பரை, குரு பரம்பரையின் மூலமாக பகவத்கீதை புரிந்து கொள்ள முடியும். வெறும் ஒரு சமஸ்கிருதம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதனால வந்து நான் பகவத்கீதை சமஸ்கிருதத்தினால சொல்லப்பட்டிருக்கு. நான் பகவத்கீதையை வந்து தெரிந்து கொள்கிறேன். புரிந்து கொள்ள முடியும். அப்ப நான் வந்து புரிந்து கொள்ள முடியாது. கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியாது. அ த த த அந்த மாரி புரிந்து கொள்ளும்போது ஒரு ஏட்டுக்கல்வியின் மூலமாக கண்டிப்பாக கிருஷ்ணரை வந்து புரிந்து கொள்ள முடியாது. எப்படியுமே வந்து நம்ம வந்து ஒரு குருவின் குருவின் மூலமாக மட்டுமே அந்த ஆன்மீக பரம்பரையில் வரக்கூடிய குருவின் மூலமாகவே வந்து பகவத்கீதை அர்ஜுன் எவ்வாறு உணர்ந்து கொண்டானோ, அந்த மாரி உணர்ந்து கொண்டா தான் பரம்பிரம்மன், பரந்தாமன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும். அடுத்த ஸ்லோகம். சர்வம் ஏதத் த்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ ந ஹி தே பகவன் வியக்திம் விதுர்தேவ ந தானவஹ தானவாக. கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றையெல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். முழுமையாக ஏற்கின்றேன். 2 ஸ்லோகத்த நான் ஒத்துக்கிறேன், 4 ஸ்லோகத்த ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்லல. நீங்கள் கூறியவை அனைற்றையும் நான் முழுமையாக ஏற்கின்றேன். பகவானே ப பகவானே, தேவர்களோ, அசுரர்களோ உமது வியக்தித்துவத்தை அறிய முடியாது. ம். தேவர்களோ, பரமர்களோ தேவர்களோ, அசுரர்களோ உன்னுடைய வியக்தித்துவத்தை அறிய முடியாது. சர்வம் ஏது கிருதம் மன்யே. தான் மன்யே. ம். இதுவரை நான் இங்கே சொல்லுவது அனைத்தையும் வந்து உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏற்றுக்கொள்கின்றேன். ம். என்மாம் வதசி கேசவ. கேசவரை, கிருஷ்ணரை இதுவரை நீங்கள் எது சொன்னீர்களோ, இதை அனைத்துமே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நாகீதே பகவன் வியக்திம். வியக்துவம். வியக்துவம்னா வந்து கிருஷ்ணனுடைய தனித்துவம், தனி நபர். அவர் வந்து ஒரு தனி நபர் அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்வது. தெரிந்து கொள்வது. அவர் வந்து அந்த ஒரு அந்த பிரம்மம். ஒரு பிரம்மம் கிடையாது. அவர் வந்து ஒரு தனி நபர். அது வந்து வியக்திம். ம். அந்த 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 பகவான்கிறத வந்து நீங்க அத வந்து யார் வித்தூர் தேவ ந தானவக. அதை வந்து கிருஷ்ணரை பற்றி முழுமையாக கிருஷ்ணர் வந்து ஒரு தனி நபர் அப்படிங்கிறத வந்து அவருடைய அந்த வியக்தம் அதை வந்து தேவர்களாகலோ, தானவகன்னா அசுரர்கள். அசுரர்களாக வந்து புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாது. வந்து அதான் கிருஷ்ணர் வந்து அந்த 2வது ஸ்லோகத்துல சொன்னாரு. "நமேவிது சுரகணாக பிரபவம் ந மகரிஷியக அகமாதிர் ஹி தேவானாம் மகரிஷினாம் சர்வசக." அ தேவர்களோ, மகரிஷிகளோ என்னைப் பற்றியோ என்னைப் பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா வந்து அவர்கள் என்னிடம் தான் தோன்றுகின்றன அப்படிங்கிறத வந்து தோன்றுகிறார்கள். தேவர்களும், மகரிஷிகளும் என்னிடம் தான் தோன்றுகின்றார்கள் அப்படிங்கிறத வந்து சொன்னார். அதனால வந்து இங்க தான் அர்ஜுனன் வந்து அதை உறுதி செய்கின்றார். தேவர்களோ, அசுரர்களோ உம்மை தெரிந்து கொள்ள முடியாது. அப்படிங்கிறார். ஆம். ம். தேவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியும். அது வந்து அறிஞர்களால் வந்து அந்த பண்டிதர்களால் வந்து தெரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஏன்னா வந்து அந்த தேவர்கள் வந்து மிகச்சிறந்த நபர்கள். அவர் வந்து தெய்வீக குணங்கள் கொண்டவர்கள். அவர் தெய்வீக குணங்கள் கொண்டவர்கள் தான் வந்து தேவர்கள் அப்படிங்கிறோம். ஸோ அவர்களாலே புரிந்து கொள்ள முடியாதும்போது இந்த மாரி பண்டிதர்கள் நான் சமஸ்கிருதத்தில வந்து பண்டிதர் அப்படிங்கும்போது வந்து அவர்களால் வந்து புரிந்து கொள்வது முடியவே முடியாது. ஆனா எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா வந்து அவருடைய கருணை. கிருஷ்ணனுடைய கருணையினால் தான் புரிந்து கொள்ள முடியும். நம் பக்தர்கள் வந்து பக்தியின் மூலமாக ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் வந்து கிருஷ்ணரை வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஸோ அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த முதல் பகுதியில பார்த்தது, நான் வந்து கிருஷ்ணரை பற்றி எவ்வளவுதான் முயன்றாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமே, அவரை வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அர்ஜுனன் வழியை பின்பற்றும்போது. அர்ஜுனனின் வழியை பின்பற்றும்போது. சீட பரம்பரை. அதைத்தான் வந்து கிருஷ்ணர் வந்து 4வது அத்தியாயத்திலே சொன்னார். எப்படி வந்து சீட பரம்பரையின் மூலமாக பகவத்கீதை தெரிந்து கொள்ளப்பட்டது. வத்ஸ்வான், இக்ஷ்வக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து எப்படி வந்து சீட பரம்பரை மூலமா ராஜரிஷிகள்லாம் தெரிந்து கொண்டார்கள். அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து சொன்னார். அது வந்து பகவத்கீதையை வந்து புரிந்து கொள்வது வந்து சீட பரம்பரை மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும். 15வது ஸ்லோகம்.
ஸ்வயம் ஏவாத்மனாத்மானம் வேதத்வம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜெகத்பதே. உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அனைவருக்கும் இறைவனே, தேவர்களின் தேவரே, அகிலத்தின் இறைவனே, உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உம்மை அறிவீர். நீரே உம்மை அறிவீர். உங்களை பற்றி வேற யாரும் அறிந்து கொள்ள முடியாது கிருஷ்ணா. நீங்கள் தான் உங்களை அறிய முடியும் அப்படிங்க. ஸ்வயம் ஏவாத் மனாத்மானம். ஸ்வயம் ஏவாத்மானம் மனாத்மானம். கிருஷ்ணா, உங்களை பற்றி உங்களால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். வேறு யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. ம். மெய்த்தத்துவம் புருஷோத்தம. ம். மெய்த்தத்துவம். எப்படி நீங்கள் எப்படி உங்களை பற்றி தெரிந்து கொள்கின்றார்கள் அப்படின்னா வந்து புருஷ உத்தம. ம். புருஷர்களில் உத்தமர். புருஷமர்களில் உத்தமர் அப்படின்னு சொல்றார். பூத பாவனை. பூத பாவனைங்கிறது வந்து அனைத்திற்கும் மூலம். அனைத்திற்கும் மூலம். பூத ஈஷ. பூத ஈஷங்கிறது வந்து ஈஷனுக்கு வந்து அனைவருக்கும் கடவுள். இது வந்து ஈஸ்வரா அப்படிங்கிற மாதிரி அந்த உயிர்வாழிகள். உயிர்வாழிகளுக்கு அனைவருக்கும் இறைவன் நீங்கள் தான் அப்படிங்கிற தேவ தேவ. தேவர்களின் தேவர். ஜெகத்பதே. ஜெகத்பதே. இப்ப கிருஷ்ணர் அர்ஜுனன் என்ன சொல்லலாம்னா பூத பாவனை அப்படிங்கிறது அனைத்திற்கும் மூலம். அனைத்திற்கும் மூலம். பூதேஷு. அனைத்திற்கும் இறைவன். மற்ற எல்லா எல்லா உயிர்வாழிகளுக்கும் இறைவன். தேவதேவன். தேவர்களின் இறைவன். ஜெகத்பதே. ஜெகத்பதேனா அகிலத்தின் இறைவன். ஜெகநாதர் அப்படிமா இல்லையா? ஜெகநாதர். ஜெகங்கிறது வந்து இந்த அகிலம். இந்த அகிலத்திற்கு இறைவன். ஜெகத்பதே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணா, உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறார். உங்களை பற்றி தான் தெரியும். கிருஷ்ணரை பற்றி வந்து பக்தி தொண்டில் வந்து ஈடுபட்டால்தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர நாத்திகம் மற்றும் அசுரகுணம் என்ன கொண்டவர்களால் அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. அந்த அந்த மனக்கற்பனையின் மூலமாக மனக்கற்பனையின் மூலமாக வந்து நாம் வந்து கிருஷ்ணரை வந்து தெரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. முயற்சி செய்யக்கூடாது. ஸோ இதில் வந்து கிருஷ்ணர் வந்து 4 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பூத பாவன, பூதேஷ, தேவதேவ, ஜெகத்பதே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் வந்து அர்ஜுன் வந்து கிருஷ்ணரை சொல்கிறார். ஸோ கிருஷ்ணரை வந்து இந்த மாதிரி ஒத்துக்கொள்ளாதவர்கள் வந்து அதை பற்றி கிருஷ்ணரை பற்றி அந்த பகவத்கீதை வந்து விளக்கவரை கொடுக்கவே கூடாது. அந்த பரம் ராம பரம் பரம்தாம அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா கிருஷ்ண அர்ஜுன் போன போன ஸ்லோகத்தில். அந்த மாதிரி அதெல்லாம் உண்மையிலே ஒத்துக்கொண்டால்தான் பகவத்கீதை பற்றி நம்ம விளக்கவரை கொடுக்க வேண்டும். இல்லாட்டி அது தெரியாமல் வந்து ஏகப்பட்ட பேர் விளக்கவரை கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அதை வந்து ஒத்துக்கொள்ளாமலே வந்து நிறைய பேர் வந்து விளக்க உரை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து விளக்க முறைகள் உடைய பகவத்கீதை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பகவத்கீதையை வந்து நம்ம வந்து படிக்கக்கூடாது. வந்து யார் வந்து இதை வந்து கிருஷ்ணரை வந்து ஆம், பூதபாவன, பூதேஷ, தேவதேவ, ஜெகத்பதே அந்த மாதிரி ஒத்துக்கொள்கின்றார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய பகவத்கீதை தான் வந்து நான் வந்து படிக்க வேண்டும். ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த பரமசத்தியம் பரமசத்தியத்தை வந்து 3 விதத்தில் தெரிந்து கொள்ளலாம். என்னென்ன 3 விதங்கள்? பிரம்மன், பரமாத்மா மற்றும் பகவான். பகவான். இதில் வந்து நம்ம வந்து ஆம், பிரம்மனை கூட உணர்ந்து விடுவார்கள். சில பேர் வந்து பரமாத்மாவை கூட உணர்ந்து விடுவார்கள். ஆனால் வந்து பகவான், பகவானை வந்து ஒரு நபர். அவர்தான் உயர்ந்தவர். அவர் வந்து அந்த கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கின்றார். பிரம்மத்திற்கும் பரமாத்மாவிற்கும் ஆதி மூலம் அவர்தான். அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்வது வந்து நம்மள வந்து மிகவும் கடினம். அதை வந்து வெறு சிலரே புரிந்து கொள்கின்றார்கள். புரிந்து கொள்கிறார்கள். ஸோ வந்து கிருஷ்ணர் வந்து இதைத்தான் வந்து பகவத்கீதையில் வந்து சொல்கின்றார். ஆம். பலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணரை வந்து ஒரு அதிகாரம் பெற்ற நபர். அ இல்லாட்டி வந்து அவரை வந்து ஒரு இந்த பிரம்மமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். இருந்தாலும் வந்து அவரை வந்து ம் ஒரு புருஷோத்தமராக, ஒரு உத்தம புருஷராக அந்த மாரி வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால தான் வந்து அர்ஜுனன் இங்க வந்து மிகவும் குறிப்பிட்டு வந்து கிருஷ்ணரை வந்து புருஷோத்தமா அப்படின்னு அழைக்கின்றார். எப்படி கிருஷ்ணர் இங்க அழைக்கின்றார்ன்னா, அர்ஜுனன் வந்து அம் போன போன ஸ்லோகத்துல வந்து உத்தம புருஷரை ஸ்வயம் ஏவாத்மானம் வேதத்துவம் புருஷோத்தம அப்படிங்கிறார். புருஷோத்தமம். புருஷோத்தமம் அப்படிங்கிறார். அனைவருக்கும் எல்லா உயிர்வாழ்கையும் எல்லா புருஷர்களுக்கும் உத்தம புருஷன். உத்தம புருஷனாக சொல்றார்.
உத்தம புருஷர் அது மட்டும் இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, பூத பாவன எல்லா உயிர்களின் தந்தை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா வந்து, சரி எல்லா உயிர்களின் தந்தை அவர்கள்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனாலும் கூட வந்து, அவர் வந்து பரம ஆளுநர் அப்படிங்கிறது தெரியாம இருக்கலாம். அதனால தான் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பூதேஷ அப்படிங்கிறார். பூதேஷங்கிறது எல்லா எல்லா பூத ஈஷ எல்லா எல்லா விதமான படைப்புகள், எல்லா விதமான உயிர்வாழிகள் அனைவருக்கும் ஈஸ்வரர். அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய பரம ஆளுநர். அந்த பரம ஆளுநர் அப்படின்னா கூட அடுத்த ஒரு நிலை வந்து தேவர்களின் மூலம். அதாவது தேவர்களும் வந்து வந்து முக்கியமான கடவுள் கடவுள்னு சொல்லியிருக்காங்களே, அவர்களுக்கு மூலம் அப்படிங்கிறதுக்காண்டி, அவர தேவர்கள் ஆளுநர்கள் சில பேர் தப்பா நினச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி, அதுக்காண்டி என்ன சொல்லலாம்னா வந்து, தேவ அப்படிங்கிறாங்க. தேவர்கள், தேவர்களால் வந்து வணங்கப்படும் கடவுள் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் வந்து தேவர்களால் வணங்கப்பட்ட கடவுள்னா வந்து பரம உரிமை. ஜட உலகம், மத்தக அ ப த அந்த ஜட உலகம் 2மே வந்து என்னிலிருந்து தோன்றுகின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காண்டி அடுத்து என்ன சொல்றாரு, ஜகத்பதே அப்படிங்கிறார். அந்த ஜகம் அகிலம் அனைத்திற்கும் உரிமையாளன் நான் தான். உரிமையாளன் நான் தான். இதுதான் வந்து அர்ஜுன் கிருஷ்ணரை பற்றிய நிலையை வந்து நிலைநிறுத்துகின்றார். இந்த 4 ம் ச 4 கூற்றின் மூலமாக. ஆம் ம் பூதபாவன, பூதேஷ, தேவதேவ, ஜெகத்பதே அதன் மூலமாக கிருஷ்ணனுடைய நிலையை வந்து அர்ஜுன் வந்து நிலைநாட்டுகின்றார். அடுத்த ஸ்லோகம். वक्तुम् अर्हषत् यशेषेण दिव्यात्मविभूतयः याभिर्विभूतिभिर्लोकान् इमां त्वं व्यापदिष्टसि. எந்த வைபவங்களால் இந்த உலகம் முழுவதும் தாங்கள் வியாபித்திருக்கின்றீர்களோ, தங்களுடைய அந்த திவ்யமான வைபவங்களை தயவு செய்து எனக்கு விவரமாக கூறுங்கள். தயவு செய்து எனக்கு விவரமாக கூறுங்கள். வக்தும் அர்ஹத் யசேஷேன. நீங்கள் விரும்பினால். நீங்கள் விரும்பினால் அப்படிங்கிறார். கி கிருஷ்ணா நீங்கள் விரும்பினால், அசேஷனங்க விவரமாக தொடர்ந்து கூறுங்கள் அப்படிங்கிறார். இடைவிடாது தொடர்ந்து கூறுங்கள் அப்படிங்கிறார். திவ்ய ஆத்மா விபூதயக தங்களுடைய வைபவங்கள், தங்களுடைய வைபவங்களைப் பற்றி, திவ்யமான வைபவங்களைப் பற்றி, யாபீர் விபூதி பீர் லோகான் அந்த வைபவங்கள் மூலமாக எப்படி இந்த உலகங்கள் முழுவதும் அ இமம் இமாம் இமாம்ஸ்தம் வியாபிய திஷ்டஷி எப்படி வியாபித்திருக்கின்றீர்கள்? எப்படி வியாபித்திருக்கின்றீர்கள்? உங்களுடைய வைபவங்கள் மூலமாக நீங்கள் வந்து இந்த அகிலம் முழுவதும் பரவி இருக்கின்றீர்கள் அர்ஜுனா. கிருஷ்ணா, இதைப் பற்றி நான் வந்து தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். மிகவும் ஆவலமாக இருக்கின்றேன். இந்த எல்லா ஒரு ம் ம் இடுக்குகள், மூலை முடுக்குகள், மூலை இடுக்குகள் எல்லாத்துலயுமே வந்து கிருஷ்ணர் வியாபித்திருக்கார். நீங்க எப்படி வந்து இந்த மாரி உங்களுடைய சக்தியின் மூலமாக, உங்களுடைய வைபவங்கள் மூலமாக வியாபித்திருக்கின்றீர்களோ, அதைப் பற்றி நான் கேட்பதற்கு மிகவும் வந்து ம் ஆவலாக இருக்கின்றேன். ஆவலாக இருக்கின்றேன். அ கிருஷ்ணரைப் பற்றி கேட்பதில வந்து அர்ஜுன் வந்து மிகவும் ஆவலாக இருக்கின்றார். அந்த வந்து அ கிருஷ்ணன் மூலமாக வந்து அர்ஜுன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டார். இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து சந்தேகம் எதுவும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒத்துக்கிட்டார். நீங்க தான் பரம் பிரம்மா, பரம்தாமா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் ஏற்கனவே சொல்லிட்டார். இருந்தாலும் வந்து அவருடைய அ எப்படி வியாபித்திருக்க தன்மைய வந்து விளக்கச் சொல்லி கேட்கிறார். எதற்காண்டி கேட்கின்றார் அப்படின்னா வந்து, நம் போன்ற சாதாரண மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கான்று. நாம் போன்ற மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்காண்டி. வந்து நம்மளுடைய அரூபவாதிகள் வந்து எங்கும் கிருஷ்ணர் வந்து எப்படி நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து பகவான் நிறைஞ்சிருக்காரு வந்து அவங்க அறிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கின்றார். அதை வந்து அர்ஜுன் வந்து கேட்கின்றார். அதாவது எதற்காண்டி கேட்கின்றார்னா, நம் போன்ற மக்களுக்காண்டி கேட்கின்றாரே தவிர, அர்ஜுன் வந்து அவர்களுடைய சந்தேகத்திற்காண்டி கேட்கவில்லை. எப்படி வந்து இந்த உங்களுடைய வைபவங்களால் இந்த உலகம் முழுவதும் ம் வியாபித்திருக்கின்றீர்கள் அப்படிங்கிறத வந்து விவரமாக கூறுங்கள் அப்படிங்கிறார். கதம் வித்யாமகம் யோகிம் त्वां सा परिचिन्तयन् केषु केषु स्वभावेषु சிந்தையோஷி பகவன்மயா. உன்னத யோகியாய கிருஷ்ணரை நாம் உம்மை இடையறாது நினைப்பதும் அறிவதும் எங்ஙனம். இடைவராது நினைப்பதும் அறிவதும் எங்ஙனம். பகவானே, வேறு எந்த உருவங்களில் உம்மை நினைவு கொள்ள முடியும்? வேறு எந்தெந்த உருவங்களில் வேறு எந்தெந்த உருவங்களில் உம்மை நினைவு கொள்ள முடியும்?
கதம் வித்யாம் அகம் யோகியம். ம். எவ்வாறு அறிய முடியும்? எவ்வாறு அறிய முடியும்? துவாம்ஸ்தா பிரிச்சிந்தையன். பிரிச்சிந்தையன்னா எண்ணிக்கை உண்டு. எப்பொழுதும் என்ன வேண்டும்? கேஷு கேஷு சபாவேஷன். எப்பொழுதுமே நான் என்ன வேண்டும்? பரிச்சிந்தையன். எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வந்து நான் வந்து வந்து நினைத்து கொண்டால் எந்தெந்த உருவங்கள், எந்தெந்த இயல்புகள், பவேஷு, எந்தெந்த இயல்புகள் மூலமாக உங்களை வந்து நினைத்துக் கொள்ள முடியும்? சிந்தையோஷி பகவன் மயா. நினைவு கூற முடியும் பகவானே அப்படிங்கிற கேட்குறாரு. ஏன்னா வந்து நம்ம போன அத்தியாயம் 9வது அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி முடிச்சாரு? மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவேஷ்யசி துவைவம் ஆத்மனாம் மத் பராயணக. மத் பராயணக அர்ஜுனா, உன்னுடைய மனதை எப்பொழுதும் என்னில் நிலைநிறுத்து. என்னுடைய பக்தனாக எனக்கு வந்து ம், நமஸ்காரம் நமஸ்காரம் செய். மற்றும் என்னை வணங்கு. இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னில் முழுவதும் ஆடு ம், ஆழ்ந்திருந்தால் என்னில் வந்து சேர்வாய் அப்படின்னா. ஸோ மன்மனா பவ மத் பக்தோ, எப்படி வந்து நினைக்கின்றது? எப்படி வந்து நினைக்கிறது? அதுதான் வந்து அர்ஜுன் கேட்குறாரு. எப்படி வந்து உங்களை வந்து நான் தினசரி வாழ்க்கையில வந்து நினைக்க முடியும்? தினசரி வாழ்க்கையில நினைக்க முடியும். வந்து நம்ம வந்து அம் ம் தூய பக்தி நிலைமையில இல்ல நம்ம. அப்படிங்கும்போது நம்ம வந்து வெளிய பார்க்கும்போது வந்து நம்ம ஜட உலகத்தில் பார்க்கும்போது மூலமாக எப்படி உணர்ந்து கொள்வது? எப்படி உணர்ந்து கொள்வது? ஸோ ஏற்கனவே கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. நான் வந்து அந்த தண்ணீரினுடைய அந்த சுவை, அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய சுவை நான் தான். சூரியன் நான் தான். சந்திரன் நான் தான். அவை இரண்டும் என்னுடைய கண்கள். அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆம். இ இ இப்போ வந்து வந்து மறுபடியும் வந்து மேலும் விவரிக்க சொல்லி வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் வந்து கேட்கின்றார். வந்து கேட்கின்றார். அ சாதாரண நபர் சாதாரண நபருக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து புரிந்து கொள்வதற்காண்டி அர்ஜுனன் வந்து அந்த வழிமுறை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. சாதாரண நபர்னால் ஆம் ம் ச இங்க அவர் கிருஷ்ணன் வந்து குறிப்பிட்டு அங்க கொடுக்கக்கூடிய செயல் வந்து அந்த 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 பாவேஷு பாவேஷு அப்படிங்கிறது வந்து முக்கியமா வந்து அந்த பௌதிக பொருட்கள். இந்த ஜட பொருட்களை பார்ப்பதன் மூலமாக எவ்வாறு புரிந்து கொள்வது? நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஒரு ஒரு பெரிய நீர்த்தேக்கத்த பார்க்குறோம். ஒரு ம் ம் ஏதாவது ஒரு வேலை செய்றோம். ஒவ்வொன்லயும் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து தெரிந்து கொள்வது? ஸோ எப்படி உதாரணம் குடுக்கலாம்னா, இந்த ஒரு ஒரு அம் ஒரு ஒரு பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வரான். ஸ்கூல்லேருந்து வந்தோனே வந்து, அப்பா வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லி சொல்றான். எத வச்சு சொல்றான்னா வந்து வெளிய வரும்போது வந்து அவங்க அப்பாவோட பைக் நிக்குது. கொஞ்சம் தள்ளி வந்து அவங்க அப்பாவோட ஷூ இருக்கு. அம் அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து அவங்க அப்பாவோட அந்த பேக் இருக்கு. அத வந்து அந்த பையன் வந்து என்ன சொல்றான், "அப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாரு" அப்படிங்கிறான். அவங்க அப்பாவ அவன் பார்க்கல இன்னும். அவங்க அப்பாவோட பார்க்கல. அவங்க அப்பாவோட சார்ந்த பொருட்கள். அத பார்த்த உடனே வந்து அவன் வந்து "அப்பா வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ அந்த பின்னாடி வர அத்தியாயங்கள்ல வந்து கிருஷ்ணர் வந்து "நான் தான் அ இந்திரன், நான் தான் வந்து சூரியன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படிங்கும்போது வந்து அவர் வந்து கிருஷ்ணன் வந்து இந்திரனோ, சூரியனோ ஆயிற மாட்டார். அது வந்து இந்த இந்த சின்ன குழந்தை வந்து எப்படி வந்து அந்த பைக்க பாக்குதோ, அந்த ஷூவ பாக்குதோ, அந்த அ அப்பாவோட பேக் பாக்குதோ, அத பார்த்தோனே வந்து அப்பா வந்துட்டாரு அப்படின்னோனே வந்து அந்த ஷூவ, பேக்கோ, பைக் வந்து அப்பாவாயிட முடியாது. அது வந்து அந்த ஒரு சில விஷயங்களை வந்து அந்த தொடர்பு படுத்தக்கூடிய பொருட்கள். அதன் மூலமாக வந்து நம்ம பகவானை நினைவு கூர்வது. அதத்தான் வந்து இங்க சொல்றாரு. எப்படி வந்து அந்த பைக்க பார்த்தோனே, ஷூவ பார்த்தோனே, அந்த பேக்க பார்த்தோனே வந்து அந்த குழந்தைக்கு அப்பா அப்படி ஞாபகம் வருகின்றதோ, அது மாரி வந்து இந்த பாவேஷம். இந்த பௌதிக பொருட்கள வந்து ஒரு சில விஷயங்களை, பொருட்களை பார்த்தோனே, கிருஷ்ணர் வந்து ஞாபகம் நமக்கு வரும். ஞாபகம் வரும். அந்த மாரி வந்து அர்ஜுன் கேட்கிறான் வந்து நம்மளுடைய உடைய நமக்காண்டி வந்து அர்ஜுன் கேட்பார். ஒரு சாதாரண மக்களுக்காண்டி எப்படி வந்து ஒவ்வொன்றையும் பார்க்கும்போதும் கிருஷ்ணரை வந்து நாம் உணர்ந்து கொள்வது உணர்ந்து கொள்வது. அப்படித்தான் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரிடம் வந்து கேட்கிறான். உண்மை வந்து இடையறாது நினைப்பதும், அறிவதும் எங்ஙனம்? வேறு எந்தெந்த உருவங்களில் உம்மை நினைவு கொள்ள முடியும்? அப்படின்னு கேட்க. विस्तरेणात्मानयोगं विभूतिं स जनार्दन भूय कथय திருப்திர்ஹி ஸ்ருணுத்வதோ நாஸ்தி மே மிருதம். ஜனார்தனா, உமது வைபவங்களின் யோக சக்தியை பற்றி தயவு செய்து விவரமாக கூறவும். உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவதில்லை.
நிறைவடைவதில்லை. ஏனெனில், உம்மை பற்றி அதிகமாக கேட்கும்போது, உமது வார்த்தைகளின் அர்த்தத்தை, அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகின்றேன். உம்மை பற்றி அதிகமாக கேட்கும்போது, உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகின்றேன். ம். விஸ்தரேன விஸ்தரேன நல்லா விஸ்தாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? விவரமாக, விவரமாக ஆத்மனா யோகம். உமது யோக சக்தியை பற்றி எனக்கு விவரமாக கூறுங்கள். விபூத்திம் ச ஜனார்த்தனா. உங்களுடைய விபூதி வைபவங்கள். வைபவங்களைப் பற்றி மேலும், மேலும் கூறுங்கள். ஏன்னா 7வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு, 8வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்காரு. அவருடைய வைபவங்களைப் பற்றி. எனக்கு இன்னும் விவரமாக கூறுங்கள் அர்ஜுனா. நம்ம கிருஷ்ணா அப்படிங்கிறார். பூத கதைய திருப்திர் ஹி. திருப்தி. ம். ம். எவ்வளவுதான் உங்கள பற்றி கேட்டாலும், "ஸ்னுவர்த்தோ நாஸ்தி மே மித்தம்." உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்களைப் பற்றி கேட்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, அமிர்தம். அமிர்தத்தை போன்று இருக்கின்றன. அமிர்தத்தை போன்று இருக்கின்றன. எவ்வளவுதான் கேட்டாலும் வந்து எனக்கு வந்து நிறைவே இல்லை, திருப்தியே இல்லை, நிறைவே இல்லை அப்படிங்கிறார். திருப்தியே இல்லைங்க. துவாரக வாசிகள் வந்து கிருஷ்ணர் வந்து தினசரி பார்ப்பாங்க. தினசரி பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து கிருஷ்ணரை பார்ப்பதில வந்து நிறைவே கிடையாது. கிருஷ்ணரை வந்து மேலும் மேலும் பார்க்க வேண்டும். மேலும் மேலும் பார்க்க வேண்டும். அந்த நிறைவுங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொழுதும் இல்லை. திருப்திக்கும் நிறைவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ம். திருப்தி அடைகிறத விட நிறைவுங்கிறது வந்து எவ்வளவுதான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வந்து அவரை வந்து கிருஷ்ணரை பார்ப்பதில வந்து அந்த நிறைவு அடைவதில்லை. அதே மாரி வந்து அந்த அ பாகவதம். பாகவதத்தை வந்து அந்த சவுனக முனிவர் வந்து மற்ற சுத்த கோஸ்வாமிகளிடம் அந்த 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 ரிஷிகள் கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப வந்து கேள சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்கன்னு தான் கேட்டே இருந்தாங்க. அந்த மாரி பரீட்சித் மகாராஜ். பரீட்சித் மகாராஜ் வந்து ம் சுகதேவ கோஸ்வாமிட்ட வந்து பகவத் பாகவதத்தை வந்து எனக்கு வந்து இதை பற்றி விளக்குங்கள், விவரமாக சொல்லுங்கள் அப்படிம்பார். ஒவ்வொன்றை பற்றியும் கேட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து பக்தர்கள் வந்து எவ்வளவுதான் கேட்டாலும் வந்து வந்து அவங்க வந்து திருப்தி அடைவதே இல்லை. ஏன்னா அது வந்து அமிர்தம் போன்றது. அமிர்தம் போன்றது. அமிர்தம் போன்ற அனுபவத்தினால் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏன்னா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அம் இந்த பகவத்கீதை வந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. 5000 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இப்பயும் வந்து நம்ம கேட்டுக்கொண்டே தான் இருக்கின்றோம். பாகவதம், பகவத்கீதை நான் வந்து ம் எப்போ எவ்வளவோ வருடங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து அதை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம வந்து கேட்கும்போது வந்து நமக்கு வந்து மிகவும் ஆர்வமாக தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதுதான் வந்து நமக்கு வந்து அ பௌடிக உலகங்களுக்கும், ஆன்மீக உலகங்களும் வேறுபாடு. வேறுபாடு. நம்ம வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அ போன வருஷம் நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கலாம். அப்படின்ட்டு வந்து இன்னைக்கு உட்காந்து படிச்சுட்டு இருப்போமா? படிக்கிறதில்ல. அது வந்து பழையது அப்படின்னு சொல்லி அத வந்து நம்ம விட்டுறோம். அதே மாரி வந்து ஒரு பிடித்த பாடல்னாலும் சரி, ஒரு பிடித்த படம்னாலும் சரி, ஒரு சில முறை பார்ப்போமே தவிர 5000 வருடமா பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ம். 5000 வருடமா பார்த்துட்டு இருக்க மாட்டோம். யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்த படத்த பார்த்துட்டு வந்து நேரா இன்னைக்கு உட்காந்து பார்த்துட்டு இருப்போமா? பார்க்கிறதில்ல நம்ம. ஆனா வந்து இந்த பகவத்கீதை, பாகவதம் வந்து எவ்வளவோ வருடங்களுக்கு முன்னால வந்து இப்பொழுதும் வந்து நம்ம வந்து வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏன்னா அதனுடைய பகவத்கீதையினுடைய அந்த அவதாரங்கள், லீலைகள், லீலைகள் வந்து இதை பற்றிய விஷயங்கள் வந்து மீண்டும் மீண்டும் படிக்கப்பட்டால் கூட வந்து ஒவ்வொரு முறையும் புதிதாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா பகவத்கீதையை வந்து திரும்ப 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 படிச்சுட்டு இருந்தா ஒவ்வொரு முறையும் நமக்கு புதிதாக புதிதாக உணர்தல் வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் புதிதாக உணர்தல் வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் வந்து அந்த கீதையினுடைய அ அந்த புராணங்களினுடைய சிறப்பு. அது வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து படித்தாலும் வந்து மீண்டும் மீண்டும் வந்து படிக்க தோண தோன்றுகின்றது. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்த்த பகுதி. அந்த 3வது பகுதி வந்து இதோட நிறைவடைகின்றது. 3வது பகுதியில வந்து முக்கியமாக வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பற்றி அவருடைய அந்த புரிதல், கிருஷ்ணரை பற்றி என்ன புரிந்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறத பத்தி விளக்குகின்றார். என்ன சொல்றார்ன்னா, இந்த 2 ஸ்லோகங்கள் வந்து கிருஷ்ணனுடைய நிலை. கிருஷ்ணன் வந்து ஒரு நபர். 12வது ஸ்லோகம், 13வது ஸ்லோகம் கிருஷ்ணர் ஒரு நபர் அப்படிங்கிறதை உறுதி செய்கின்றார். கிருஷ்ணருக்கு மேல வந்து உயர்ந்தவர் யாரும் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து உறுதி செய்கின்றார். பரம் பிரம்ம, பரம் தாம, பவித்ரம் பரமம் பவான், புருஷம் சாஸ்வதம் திவ்யம், ஆதிதேவம் அஜம் விபும். விபும். நீங்கள் தான் பிரம்மன், பரம்பிரம்மா. எல்லா பிரம்மத்திற்கும் பரமமானவர். பரம்தாமம். உங்களுடைய இருப்பிடம் தான் உயர்ந்த இருப்பிடம். பவித்ரம். தூய்மையானவர். ம். புருஷம். எல்லாருடைய புருஷர்களுக்கும்
தலைமையானவர், சாஸ்வதம், நித்தியமானவர், திவ்யம், ஆ தெய்வீகமானவர், ஆதிதேவன், தேவர்களுக்கு மூலம், அஜம், பிறப்பற்றவர், விபம், எங்கும் மிகப்பெரியவர், விபம். மற்றும் அர்ஜுன் சொல்றாரு, இது வந்து என்னுடைய கருத்து மட்டும் இல்லை அர்ஜுனா, இதை வந்து நாரதர், அசித்தர், தேவலர் மற்றும் வியாசர் அவர்கள் மட்டும் இதையே தான் கூறுகின்றார்கள் அப்படிங்க. அப்படி சொல்லிட்டு வந்து அடுத்த ஸ்லோகத்துல ம், நீங்கள் கூறியவற்றை அனைத்தும் கிருஷ்ணா நான் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். ஏற்றுக்கொள்கின்றேன். ஆ, இது பாதி நான் ஏற்றுக்கொள்கின்றேன், மீதியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிலாம் வந்து அவர் சொல்ல. முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படிங்கிறார். நான் வந்து தேவர்களோ, அசுரர்களோ நமது வியக்கத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் வந்து ம், கிருஷ்ணனுடைய என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அனைவருக்கும் இறைவனே, தேவர்களின் தேவர்களே, அகிலத்தின் இறைவரே, உண்மையிலே உனது அந்தரங்க சக்தியை நீரே அறிவீர் அப்படின்னு. நீரே அறிவீர். என்ன சொல்றார்? புருஷோத்தம, தெய்வத்துவம், பூத பாவன, எல்லா பூதேஷ, தேவதேவ, ஜெகத்பதே அப்படிங்கிறார். எல்லாரையும் மட்டும் உங்களை பற்றி உங்களை தான் தெரிந்து கொள்ள முடியும். அனைத்திற்கும் மூலம், பூத பாவன அனைத்திற்கும் மூலம், பூத ஈஷத் அனைத்திற்கும் இறைவர், தேவதேவ தேவர்களின் தேவர் மற்றும் ஜெகத்பதே அகிலத்தின் இறைவர். அடுத்து வந்து என்ன கேட்குறேன், உங்களுடைய வைபவங்களை பற்றி எனக்கு விவரமாக கூறுங்கள். எப்படி உங்களுடைய அந்த திவ்யமான வைபவங்களின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் வியாபித்திருக்கின்றீர்களோ, அந்த வைபவங்களை பற்றி எனக்கு வந்து விவரமாக கூறுங்கள். நான் வந்து அ ஏன் அப்படின்னா வந்து, அந்த வைபவங்களை உங்களைப் பற்றி கூறுவதன் மூலமாக, உங்களைப் பற்றி நான் வந்து இடையறாது நினைந்து கொள்ள முடியும். நினைந்து கொள்ள முடியும். வேறு எந்தெந்த உருவங்களில் உங்களைப் பற்றி நான் நினைவு கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அதை வந்து அ இதைப் பற்றி கேட்பதில் வந்து எனக்கு வந்து மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன். எவ்வளவுதான் உங்களைப் பற்றி கேட்டாலும், எனக்கு வந்து அதில வந்து ஒரு நிறைவடைவதே இல்லை. நிறைவடைவதே இல்லை. அதாவது உங்களுடைய வார்த்தைகள் வந்து அமிர்தம் போன்று இருக்கின்றது. இதுதான் இன்னைக்கு பார்த்த ஸ்லோகங்கள். முக்கியமா வந்து நம்ம வந்து இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை வந்து எப்படி உணர்ந்து கொண்டார்? உணர்ந்து கொண்டார். அதுபோல் தான் நாமும் வந்து கிருஷ்ணரை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொள்ள வேண்டும். பரம் பிரம்ம, பரம் தாம, பவித்ரம், பரமம். அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்காரு. அது மாரி தான் நம்மளும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவதேவ, ஜெகத்பதே, பூதேஷ, அந்த மாரி நம்ம தான் அர்ஜுனுடைய பாதையை பின்பற்றி, அர்ஜுனன் எவ்வாறு கிருஷ்ணனுடன் தெரிந்து கொண்டாரோ, அதுபோல வந்து நாம் வந்து ஆம் குரு பரம்பரையின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து அடுத்து அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து, அவருடைய அந்த வைபவங்களைப் பற்றி கேட்கின்றார். எப்படி வந்து கிருஷ்ணர் தன்னுடைய வைபவங்கள் மூலமாக முழுவதும் வியாபித்திருக்கின்றார்களோ, அதைப் பற்றி எனக்கு விவரமாக கூறுங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா வந்து சாதாரண மக்களுக்காண்டி கேட்கிறார். சாதாரண மக்கள் முக்கியமா வந்து அந்த ஜடம். நமக்கு தெரியிறது வந்து அந்த பௌதீகம் தான். பௌதீக ஜடப்பொருட்கள் தான் நம்முடைய பார்வைக்கு தெரிகின்றது. அதை பார்க்குவதன் மூலமாக எப்படி கிருஷ்ணரை வந்து நினைவு கூர முடியும்? நினைவு கூர முடியும் அப்படிங்கிறது வந்து கேட்பது வந்து நம் போன்ற சாதாரண மக்களுக்காண்டி கேட்கக்கூடிய கேள்வி. அதன் மூலமாக நாம் பக்தி தொண்டில் கிருஷ்ணரை பற்றி நினைவு கூர முடியும் வந்து அர்ஜுனன் வந்து கேட்கக்கூடிய கேள்வியை தவிர, அர்ஜுனனுடைய சந்தேகத்திற்காண்டி கேட்கவில்லை. மற்றும் கிருஷ்ணனுடைய பற்றி மீண்டும் மீண்டும் கேட்பதால் வந்து அர்ஜுனனுக்கு வந்து அது வந்து அமிர்தத்தை போன்றிருக்கின்றது. அதுதான் வந்து இந்த பகுதி. அடுத்த பகுதியில வந்து அந்த ஸ்லோகங்கள் வந்து கிருஷ்ணர் வந்து 19வது ஸ்லோகத்திலிருந்து 42வது ஸ்லோகம் வரைக்கும் கடைசி பகுதி. கிருஷ்ணர் தன்னுடைய வைபவங்களைப் பற்றி சொல்ல ஆரம்பிப்பார். கிட்டத்தட்ட அவருடைய அந்த 80 வைபவங்களைப் பற்றி கிருஷ்ணர் வந்து சொல்லுவாரு. ஸோ அதத்தான் வந்து நம்ம வந்து அடுத்த வாரத்தில வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வகுப்ப இத்தோடு முடித்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.